மனிதனின் ஆசையை தவிர்ப்பது எப்படி? ஆசையை அடக்கணும் இல்லை, புரிந்து விடணும்னு சித்தர்கள் சொல்வாங்க. சித்தர் கதை. ஒரு காலத்துல மலை குகையில ஒரு சித்தர் தவம் செய்து வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு இளம் மனிதன் வந்தான். அவன் முகம் முழுக்க கலக்கம். சித்தரே, எனக்கு ஆசை அடங்க மாட்டேங்குது. பணம், பெயர், சுகம் ஒண்ணு வந்தா இன்னொன்னு தேவைப்படுது. எப்படி இதை நிறுத்துறது கேட்டான். சித்தர் சிரிச்சார். ஒண்ணும் பேசாம அவனை ஆற்றங்கரைக்கு கூட்டிட்டு போனார். அங்கே மணல் நிறைய இருந்தது. கையை நீட்டி மணலை எடு நார். அவன் முட்டியிறுக்கி மணலை கையில் பிடிச்சான். சித்தர் சொன்னார், இன்னும் இறுக்கி பிடி. அவன் பிடிச்ச போது மணல் விரல்களுக்கு நடுவே சறுக்கி விழ ஆரம்பிச்சது. அவன் குழம்பினான். சித்தர் சொன்னார், ஆசை இப்படித்தான், இறுக்கி பிடிக்க பிடிக்க அது தப்பிச்சு போகும். பின் சித்தர் சொன்னார், இப்ப கையை தளர்த்தி மணலை பாரு. அவன் கையை தளர்த்தினான். மணல் அமைதியாக கையில் இருந்தது. அப்போ சித்தர் சொல்லிய ஞானம், ஆசையை அடக்குறது இல்லை, ஆசைக்கு அடிமை ஆகாம இருப்பதே வழி. தேவைனா எடு, தாகமா இல்லாம குடிக்காதே. அந்த மனிதன் புரிந்தான். அன்று முதல் அவன் ஆசை வந்தா இது தேவையா இல்ல ஆசையா மனசை கேட்டான். அந்த கேள்வியே ஆசையின் சங்கிலியை மெல்ல கழற்றிச்சு. சித்தர் சொல்லும் ஆசை தவிர்ப்பு வழிகள். ஆசை வருவது பாவம் இல்லை. ஆசையை நான் நினைப்பதே துன்பம். தேவையும் ஆசையும் வேறுபாடு புரிஞ்சா போதும். தியானம் செய், ஆசை குறையும். நன்றி உணர்வு, ஆசை கரையும்.